ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல் பூஜா மாரிமுத்து. இன்றைக்கி என்னோடய சேனலை நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் வீட்டில் இருக்கும்போது என்னென்ன வேலைலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மினி வ்ளாக் மாதிரி நீங்கள் பார்க்க போகிறீங்க. யூஸ்வலாக கேர்ள்ஸ்லாம் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா விளக்குறது, கூட்டுறது, பெருக்கிறது, மாப் போடுறது, இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு உடைப்பேன். எப்படி தெரியுமா? இருங்க, ஒரு நிமிஷம் காட்டுறேன். ஐ ஷோ யூ. நான் வீட்டில் இருக்கிற பொருள்லாம் வேலை பார்க்குறேங்கிற பேர்லேயே சம்டைம்ஸ் உடச்சி வச்சுருவேன். அண்ட் தென் இப்போ நான் உடச்சிருக்கிற பொருள் இது என்னன்னு தெரியுதா? தொடப்பம் உடஞ்சிருக்கு. இது நான் பார்த்த வேலையால் தான் உடஞ்சிது. நேற்று எங்கள் வீட்டில் பெட்ஸ் எல்லாம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதில் 2 மட்டும் டாம் அண்ட் ஜெரி மாதிரி. ஸோ வெள்ளை கலரில் ஒன்று இருக்கிறதும், அதுக்கப்புறம் ப்ரௌன் கலரில் ஒரு குட்டி நாய் ஒன்று இருக்குது. ஸோ அது 2 சண்டை கட்டிகிட்டு இருந்துச்சு. இந்த வெள்ளை நாய் என்ன பண்ணிச்சு, அந்த ஒரு ப்ரௌன் கலர் இருக்கிற நாயை பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அட்டாக்கிங் மோடை ஆன் பண்ணி இதை எடுத்து 2த்தையும் தடுக்கிறதுக்காக உள்ள சென்டரில் விட்டேன் பாருங்கள். விட்ட ஸ்பீடுக்கு தொடப்போம் ஃப்ரண்ட் சைடு முன்னாடி போயிடுச்சு, பேக் சைடு மட்டும் என் கையோடு நிற்கிது. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு பெரிய வேலை பார்த்து விட்டேன். அதனால் இப்போது இதை காலையிலேயே சரி பண்ணேன், சரி பண்ண முடியல. இப்போ இதை வச்சு தான் நான் வீடு கூட்ட போகிறேன். நான் தானே பண்ணேன், நான் தான் இதையும் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ நான் வேணும்ட்டாங்க பண்ணேன், தெரியாமல் பண்ணிட்டேன். அதுக்கு போய் வீடெல்லாம் கூட்ட விட்டேன். சரி, ஓகே, கூட்டம். இப்போ இந்த போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இந்த சைடு. இப்போ நான் அங்கே கூட்டணும், இந்த ரூம்குள்ளே போய் கூட்டணும். இங்கே இருந்தால் தெரியாது. ஸோ அதனால் ரூம்குள்ளே போட்டு போயிடுறேன்.
மக்களே ஒரு வழியாக வந்துட்டு ஹால், அதுக்கப்புறம் வந்து அந்த பெட்ரூம், அதுக்கப்புறம் வந்து கிச்சன், இது எல்லாமே வந்துட்டு கூட்டி முடிச்சாச்சு. இருக்கிறதுலே வந்துட்டு ரொம்ப கஷ்டமான இடம் எதுன்னா என்னோடய ரூம் மட்டும்தான். என் ரூமில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இருங்க காட்டுறேன். ஏன் அது கஷ்டம்னு சொல்கிறேன்றது உங்களுக்கே புரியும். என்னோடய பெட்டு பாருங்கள், நிறையா கிளாத்தெல்லாம் வந்துட்டு அப்படி போட்டு கிடக்கு. ஸோ அங்கே க்ளீன் பண்ணிட்டு தானே இங்கே வந்து க்ளீன் பண்ண முடியும், ஏன்னா அங்கேயுமே டஸ்ட் இருக்குல்ல. ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எப்படி கவர் பண்ண போகிறேன்னு தெரில, பார்க்க. மக்களே, இது வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். அதை அப்படியே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் மடித்து வச்சுக்கலாம் கூட்டினதுக்கப்புறம். இப்போது கூட்டி முடித்ததுக்கப்புறம் அடுத்த வேலை என்ன அப்படின்னா, என்னோட இது ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் வந்துட்டு டொனேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் வந்து இருக்குது, கீழேயுமே இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்துட்டு டொனேட் பண்ணணும். எதெல்லாம் வேணும் எதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு பிரித்து வைக்கிற வேலை ஒன்று இருக்குது. ஸோ கூட்டி முடித்தோடனே இது எல்லாத்தையும் கீழே போடுறது தான் அடுத்த வேலை. ஆல்மோஸ்ட்டு கூட்டி முடித்தாச்சு. இதை வந்து இப்போது வெளியே கூட்டி பெருக்கணும். கூட்டியாச்சு, இனி அடுத்து பெருக்கணும். கூட்டுறதும் பெருக்கிறதும் ஒன்று தானே இல்லையா? தெரியலையே. எஸ் முக்கிலி, ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருந்த வேலையை முடிச்சிட்டேன். இப்போது நான் வந்து அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து வெளியே கீழே எடுத்து போட்டு அதை வந்து இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணான்னு பிரிச்சிட்டேன்னா இன்றைக்கான வேலை ஓவர். அதுக்கப்புறம் வாக்கிங் கிளம்பிடுவேன். ஸோ இப்போ போய் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி குளிக்கணும். மணி 4 ஆச்சு. 5 மணிக்கெல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் வெளியே எடுத்து போட்டு மடித்து வச்சுட்டு வாக்கிங்க்கு 6-7 மணிக்கெலாம் கிளம்புற மாதிரி இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் இது எல்லாத்தையும் வந்து கீழே எடுத்து போட்டு பிரிக்கிற அந்த ப்ராசஸை வந்து அடுத்த வீடியோவில் தான் போடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு லாங் வீடியோவே வந்து 10 நிமிஷத்துக்கு தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடிஞ்சு வீடு கூட்டி பெருக்கிற வீடியோ. ஸோ இனி அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் வந்து டொனேஷனுக்கு கொடுக்குறேன், என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து எனக்கு வச்சுக்கிறேன் அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் எல்லோரையும் வந்து இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஸோ டாட்டா, பை பை, டேக் கேர்.